சார் மொபைல் பார்த்துட்டு தூங்குறதுனால ரொம்ப நேரம் ஆகுதே. அத பத்தி சொல்லுங்க. மொபைல் யூஸ் பண்றதுனால தூக்கம் டிலே ஆகுதா? அதாவது நார்மலா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கரண்ட், எலக்ட்ரிசிட்டி தான் இருக்காது. சன்லைட்ட பேஸ் பண்ணி தான் வாழ்றோம். 6 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா, ஏதாவது சாப்பிட்டு எல்லா பேரும் வீட்ல ஒதுங்கிருவாங்க. 7, 8 மணிக்கே தூங்கிருவாங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறதுக்கே 8 மணி, 10 மணி ஆகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, தூங்குறப்ப வந்து நம்ம அட்மாஸ்பியர் வந்து நல்லா பிளாக்கா இருட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மெலட்டோனின் ஒரு ஹார்மோன், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரீட் ஆகுது. அதோட வேலை வந்து என்னன்னா, ஸ்லீப்ப இன்டியூஸ் பண்றது. நம்ம ஒரு லைட்ட போட்டு தூங்குறோம். சின்ன விடி லைட்டு இல்லாட்டினா மொபைல் பார்த்துக்கிட்டே தூங்குறோம்னா, அந்த ஃபோனுக்கும், பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருது. அப்ப மெலட்டோனினோட ஹார்மோன் வந்து கட் ஆஃப் ஆயிருது. பேரலல்ல என்ன நடக்குதுன்னா, டோபமைன்ங்கிற இன்னொரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அதோட வேலை வந்து என்னன்னா, ரிவார்டு, ஆ கிரேவிங், ஒரு ரிவார்ட் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் நல்லா இருக்குன்னா, ஒண்ணு முடிஞ்சோனே இன்னொன்னு பார்ப்போம். இது போர் அடிக்குதா இன்னொன்னு பார்ப்போம். அது ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகுது. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. மெலட்டோனின்றது கட் ஆகுது. டோபமைன்ங்கிறது என்ஹான்ஸ் ஆகுது. இப்படி ஆகுறதுனால தான் 10 மணிக்கு நம்ம மொபைல் பார்த்து தூங்கணும்னு நெனைக்கிறப்ப 12 மணி, 1 மணி மாரி ஆகுது. அதனால பெட் டைம் போறதுக்கு முன்னாடி ஸ்லீப் ஹைஜீன்ல சொல்லக்கூடிய 10ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் வந்து நல்லா வச்சுக்கோங்க. குறிப்பா வந்து ஒரு 1 ஹவர் தூங்க போறதுக்கு முன்னாடி 10 மணிக்கு தூங்கணும்னு நெனைச்சீங்கன்னா, 9 மணிக்கு சோசியல் மீடியாவ கட் பண்ணிருங்க. டிவி, லேப்டாப்போ, செல்ஃபோனோ எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. நீங்க ஒரு 4 நாள் கஷ்டப்படுவீங்க. 10ஆம் நாள் வந்து நீங்க 10 மணிக்கு வந்து நீங்க படுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 5ஆம் நாள்லருந்தே வந்துரும். அதுக்கும் மீறி ஸ்லீப் டிஸார்டர் வேற எதுவும் இருக்குன்னா, அத நம்ம தொடர்ச்சியா டீட்டெயிலா பார்ப்போம். தேங்க் யூ.